சென்ட்ரல் இருக்கிறாரு அவர் தான் அருண் ஐபிஎஸ். இவர் தான் இப்போ டிவிஏசி அந்த அதிகாரியாக போட்டிருக்காங்க. டிவிஏசின்னா டைரக்டர் ஆஃப் விஜிலன்ஸ் அண்ட் ஆன்டி கரப்ஷன். ஆனால் இதில் ஒரு ஹைலைட் என்னென்னா இந்த அருண் ஐபிஎஸ்ஸே ஒரு பயங்கரமான ஒரு கரப்ஷன் அப்படின்ட்டு நிறைய பேர் சொல்லுவாங்க. ஒருவேளை சிஎம் விஜய் வந்து பார்த்திங்கன்னா முள்ளால் தான் எடுக்கணுன்ட்டு இவரை போட்டிருக்காங்களோ, ஒருவேளை ஒரு கரப்ஷனை வச்சு தான் இன்னொரு கரப்ஷன் அதிகாரியை கண்டுபிடிக்க முடியும், அந்த மாதிரி ஒரு தாட்டோட இவரை உள்ளே போட்டிருக்காங்களோன்னு எனக்கு தெரியல. இவருக்கும் சவுக்கு சங்கருக்கும் ஆகாது. அந்த சவுக்கு சங்கர் வந்து பார்த்தீங்கன்னா இவர் மேலே மட்டும் கேஸ் போடலை, இவருடைய ஹோல் டீம், எடிட்டரு, பைக் ஓட்டுறவங்க, கேமராமேன் எல்லாருமே, அந்த ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுற எல்லாருமே போலீஸ் வந்து அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. நிறைய குண்டாசு சட்டம்லாம் உள்ளத்துக்கு போட்டாங்க. அந்த கண்டமணிக்கு நிறைய சட்டம்லாம் உள்ளே ஆட் பண்ணி அந்த அரெஸ்ட் ஆனவங்களுக்கு வந்து ஏன் அரெஸ்ட் ஆனோம், எதுக்கு என்ன நடந்தது எதுவுமே அவங்களுக்கே தெரியாது. அந்த மாதிரி ஒரு வன்மத்தெல்லாம் சவுக்கு மேலே காமிச்சிருக்காரு. சவுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நிறைய நன்மோ இவர் மேலே நிறைய கம்ப்ளைண்ட்லாம் சொல்லியிருக்காரு அவர் வீடியோவில். அதெல்லாம் எந்த அளவுக்கு உண்மை அதெல்லாம் எதுவும் நம்மளுக்கு தெரியல. அதே மாதிரி சமயத்தில் வந்து சவுக்கு சங்கர் வந்து என்ன சொல்கிறாருன்னா, இந்த அருண் ஐபிஎஸ் வந்து அவருக்கு வந்து நிறைய டேமேஜ் பண்ணியிருக்காரு அதெல்லாம் சொல்கிறாரு. ஆனால் அதே சமயத்தில் வேற ஒரு போலீஸ் ஆஃபீஸர் நம்மளை போட்டோன்னா அந்த போலீஸ் ஆஃபீஸர் மூலமாக வேற ஒரு ஃபேமிலிக்கெலாம் டேமேஜ் ஆகிருக்கும். அப்போது நாளைக்கு அந்த போலீஸ் ஆஃபீஸர் போடும்போது அந்த ஃபேமிலி வந்து ஒரே பதட்டமாக இருப்பாங்க. அதுக்கப்புறம் வேற ஒரு போலீஸ் ஆஃபீஸர், இன்னொரு போலீஸ் ஆஃபீஸர், ஒரு பர்சன் பி நினைச்சுக்கோங்களேன், அந்த பர்சன் பியை போட்டால் இன்னொரு ஃபேமிலி கோவம் வரும். அப்புறம் பர்சன் சியை போட்டால் வேற ஒரு ஃபேமிலிக்கு கோவம் வரும், வேற ஒரு சில நபர்களுக்கும் கோவம் வரும். மொத்தத்தில் இவனை போட்டால் அவனுக்கு கோவம் வரும், அவனுக்கு போட்டால் இவனுக்கு கடுப்பாகுவான். ஒரு ஆன்சியாட்டி லெவல் தான் நிறைய பேருக்கு வந்து வரும். எந்த போலீஸ் ஆஃபீஸரை போட்டாலும் நிறைய பேருக்கு, ஒரு சில பேருக்குலாம் கண்டிப்பாக திருப்தியாகவே இருக்காது. யார் வந்தாலும் அந்த ஐபிஎஸ் அதிகாரி அவங்களுடைய லாபி, அவங்களோட கரப்ஷன், இதெல்லாம் வந்து இந்த பியூரோக்ரசி, இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா எதிர்த்து எதுவுமே பண்ண முடியாது. அண்டு ஸோ இதான் என்னை பொறுத்த வரைக்கும் அந்த ஐபிஎஸ் அந்த ஸ்டஃப்பே கம்ப்ளீட்டாக ஒரு கரப்டடான ஒரு விஷயம். அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆதிக்க நபர்களுக்கு மட்டும்தான் ஆதரவாக இருப்பாங்க, பணக்காரங்களுக்கு மட்டும்தான் அவங்க ரொம்ப முழுமையாக வேலை செய்வாங்க. ஸோ அவங்க யார் வந்தாலும் ஒரு யூஸும் கிடையாது. அண்ட் விஜய் வந்து இந்த மாற்றத்தை கொண்டு வருவாரான்னு கேட்டிங்கன்னா எனக்கு தெரிஞ்ச வாய்ப்பே கிடையாதுன்னு தான் எனக்கு தோணுது. அவ்வளோதான்.